செட்டிநாடு சைவ அசைவ உணவுகளுக்கு பிரபலமான ஹோட்டல் ஆனந்தம் கோவை சுந்தராபுரத்தில் துவக்கம். கோவை சுந்தராபுரத்தில் செட்டிநாடு அசைவ உணவிற்கு பிரபலமான ஹோட்டல் ஆனந்தம் நவீன முறையில் புதுப்பிக்கப்பட்டு துவங்கப்பட்டுள்ளது. கோவை சுந்தராபுரம் பொள்ளாச்சி பிரதான சாலையில் ராம்ராஜ் காட்டன் எதிரில் கடந்த 4 வருடங்களுக்கும் மேலாக ஹோட்டல் ஆனந்தம் இயங்கி வருகின்றது. செட்டிநாட்டு சைவ அசைவ உணவுகளுக்கு அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று இயங்கி வந்த ஆனந்தம் ஹோட்டல் தற்போது நவீன வகையில் குளிர்சாதன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. ஹோட்டல் உரிமையாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக பிரமுகர் குதிச்சி பிரபாகரன், கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன், மாமன்ற உறுப்பினர்கள் அழகு ஜெயபால், குணசேகரன் மற்றும் ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் கே ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு ஹோட்டலை திறந்து வைத்தனர். புதுப்பிக்கப்பட்ட ஹோட்டல் ஆனந்தம் குறித்து உரிமையாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாரம்பரிய செட்டிநாடு உணவு, அசைவ உணவு வகைகள் அனுபவமிக்க சமையல் கலைஞர்களை கொண்டு தயாரித்து இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். குறிப்பாக காலை இட்லி, குடல் குழம்பு, சிக்கன் வெள்ளை குழம்பு, மட்டன் குழம்புடன் பரிமாறப்படுவதாக தெரிவித்த அவர், அசைவ உணவு வகைகளில் எங்களது பிரத்யேக தயாரிப்புகளான செட்டிநாடு சிக்கன், சிக்கன் உப்புக்கறி, சிக்கன் தொக்கு, மட்டன் தொக்கு, நண்டு தொக்கு, கருவாட்டு குழம்பு உள்ளிட்ட அசைவ உணவுகளும், பிரியாணி வகைகள், பரோட்டா வகைகள், சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, நான், ரொட்டி, தந்தூரி உள்ளிட்ட உணவுகளும், சைவ உணவுகளும் தனித்துவமான சுவைகளில் இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். துவக்க விழாவை முன்னிட்டு முதல் 3 நாட்கள் சிறப்பு ஆஃபர்களும் இருப்பதாக அவர் கூறினார். அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் ஹோட்டல் ஆனந்தம்னு சொல்லிட்டு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து இதை ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி காஃபி ஷாப் இருந்துச்சு. ஒரு ஒரு 6 அடி பேசேஜ் வச்சு உள்ள டைனிங் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 40 சீட்ஸோட டைனிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு சேர்ந்து அந்த காஃபி ஷாப்பை எடுத்துட்டு ஃபுல்லாக ஹோட்டலாகவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. நம்ம செட்டிநாடு முறைப்படி ஒரு ஆத்தென்டிக்காக பப்ளிக் நல்ல ஒரு குவாலிட்டியில் நான்வெஜ் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறோம். எந்த விதத்திலும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரேட் நல்லா அதிகமான ரேட் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு 4.5 hours இங்கே ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த ரெனோவேஷனுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களோட பப்ளிக்கோட சப்போர்ட் அதிகமாக நல்லா இருந்து அப்படின்னா இதை நான் இன்னும் நல்லா எடுத்துகிட்டு போவோம். இது இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதோட உங்களோட ஆதரவு எல்லாத்துக்கும் எனக்கு வேணும். இது எங்கன்னு கேட்டாக்க சுந்தராபுரத்தில் நம்ம பொள்ளாச்சி டிரான்ஸ்ஃபர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் சுந்தராபுரம் சிக்னல் தாண்டி கொஞ்சம் ஒரு 100-150 மீட்டரில் ரைட் சைடில் ராம்ராஜ் காட்டனுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம மத்தியானம் லஞ்ச் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு கேட்டால் சாப்பாடு, இது மட்டன் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ் அந்த மாதிரி போட்டு கருவாட்டு தொக்கு, அதுபோல் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு நான்வெஜ் காம்போ மீல்ஸாக பண்ணுறோம். அதுபோக பிரியாணி பண்ணுறோம். வெரைட்டியான ஈவினிங்க்கு வந்து நிறைய வெரைட்டியான டிஃபன் ஐட்டம்ஸ், நான்வெஜ் டிஃபன். மார்னிங் வந்து இட்லி குடல் குழம்பு, இட்லி சிக்கன் வெள்ளைக்குருமா, அப்புறம் இட்லி மீன் குழம்பு, இந்த மாதிரி ஸ்டைலில் மார்னிங் பண்ணுறோம். வித் வந்து வெஜிடேரியனுக்கு சாம்பார், குருமா, அந்த மாதிரி எல்லா ஐட்டம் இருக்க மாதிரி பிளான் பண்ணுறோம். நம்ம ஹோட்டலில் என்ன ஹைலைட்டாக பிரியாணி ரொம்ப நம்மளை ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்கிறோம். அது போக செட்டிநாடு வெரைட்டிஸ், அதுவும் நல்லி, மட்டன் சுக்கா, கோலா உருண்டை மற்றும் சிக்கன் உப்புக்கறி, மட்டன் உப்புக்கறி, இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம்லாம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இல்லை
இன்னைக்கு 27/1 3 நாள், அதாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு நம்ம இப்போ ஓப்பனிங் ஆஃபர் முன்னிட்டு ஒரு ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சில்லி சிக்கனோட போர்ஷன் நம்ம ஒரு 125 கிராம் வருங்க, ஒரு போர்ஷன் ஃப்ரீயாக ப்ரொவைட் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 2 சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் ஒரு போர்ஷன் சில்லி சிக்கன் பிளான் பண்ணியிருக்கோங்க. இது எல்லாரும் இந்த ஆஃபரை எல்லாரும் அவைல் பண்ணிக்கோங்க.